Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தேவாலயத்தை கட்டி முடித்த பின் சாலமோன் ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கையை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி எருசலேமிலே மூப்பர்களை எல்லாம் கூடி வர செய்து அந்த 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே அங்கே வந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பனிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஒருமிக்க கோரிக்கைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் நிரப்பிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதித்து பாடும்போதே கர்த்தர் தாமே தன் மகிமையை வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர். ஆம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினதான காரியத்தை குறித்து சொல்லி அங்கே அர்ப்பணித்து ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாய் தாவீதின் மனதில் இருந்தது. மகிமை உண்டாவதாக. அந்த விருப்பத்தை கர்த்தர் தமது வார்த்தையின்படியே இன்றைக்கு சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை கட்டும்படியான காரியத்தை செய்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய ஆலயத்திலே சாலமோன் ராஜா கடந்து வந்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரங்களிலே சொல்லப்பட்டதான இந்த விண்ணப்பங்கள் இங்கேயும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. சாலமோன் ராஜா 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்கப்படுத்தி உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து கர்த்தரிடம் ஏறெடுத்து வருகிறதான அந்த விண்ணப்பம் அங்கே 14வது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஜெபம் முக்கியமானது. ஜெபம் தேவாதி தேவ சமூகத்தில் நமது வேண்டுதல்களை கொண்டு செல்கிறது. அது ஆவியோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து மூச்சு கடங்கால் பெருமூச்சுகளோடு தன் விண்ணப்பங்களை பிதாவுடைய சமூகத்தில் கொண்டு செல்கிற ஆவியானவர். ஆம், ஆவியினாலே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தல்கிறார். தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்தில் தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும்.
தேவனாய் கர்த்தாவே உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாய் கர்த்தாவே நீர் அபிஷேகம் பண்ணின அவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்று சொல்லி இந்த விண்ணப்பம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் ஆலயத்தை நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து எழுதப்பட்டது. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக தகுதியுடையவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவராகிய தேவன் கேட்டு பதிலளிக்கிறதையும் அடுத்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். 7வது அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயம் மகிமையாய் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 7 நாளளவும் பண்டிகை ஆசரித்து 8வது நாளில் விசேஷ ஆசரிப்பு நாளாய் கொண்டாடி தேவனுக்கு பலிகள் எல்லாம் செலுத்தி பலிபெடுத்து பிரதிஷ்டையும் 7 நாள் பண்டிகையும் ஆசரித்தார்கள். அது அவர்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாயிருந்தது. கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே அங்க தரிசனமாகி அவருடைய சாலமோனுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறது மாத்திரமல்லாமல் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவனாகவும் இருக்கிறார். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை சர்வவல்லமை தேவன் அங்கே 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உரியது. அவர் விண்ணப்பத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்கிற சர்வவல்லமை தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கிறது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்புறம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பு தேவன் மகிமையான காரியம் செய்து கொள்வாராக. ஆமேன், ஆமேன். இங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். 18வது வசனத்திலே அறிவுகளுக்கு தலைவரான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட காரியங்களை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்ம மத்தியிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியோடு இணைந்து நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயமாக முன்னெடுக்கல நமக்கு உதவி செய்வார்கள். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.